சீனாலேருந்து பட்டாசு வருதுயா, சிவகாசி செத்துக்கிட்டு இருக்கியா. அப்போ சொன்னாங்க, எத்தனை கண்டெய்னர் நாங்கள் ரெய்டு நடத்தி பிடிக்க முடியும், எத்தனை இடத்துல சீனாவிலேருந்து வர்ற பட்டாசு வருதுன்னு நாங்கள் போலீஸ் போட்டு பிடிக்க முடியும். அதெல்லாம் எங்களால் முடியாதுன்னு கைவிரிச்ச அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். இப்போ வெக்கம் கெட்டு போய் இதுக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம்னு போஸ்ட் போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கானே, எவன் பெத்த பிள்ளைக்கு எவன் வந்து இனிஷியல் போடுறது. நான் பிள்ளை பெறுவேன், நீ வந்து இனிஷியல் போட்டுக்குவியா, நீ தான் அப்பனா. அப்படி கைவிரித்த அரசாங்கம் காங்கிரஸ் திமுக அரசாங்கம். 2014 மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் வரைக்கும், திமுக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் சீன பட்டாசுகள் தடை செய்யப்படவில்லை. வந்தது ஒரு சிங்கம் 2014 நரேந்திர மோடி பிரதமரா. மறுபடியும் நாம் போய் ஐயா பிரதமர்கிட்ட முறையிட்டோம். அவர் பிரதமராக வந்த 6 மாதத்தில் அவர் கொண்டு வந்த மிகப்பெரிய தடை சட்டம், சீன பட்டாசுகளுக்கு இந்திய மண்ணில் இடமில்லை என்று தடை விதித்தார். சிவகாசி காப்பாற்றப்பட்டது. இந்த சிவகாசியில் இருக்கிறவங்களுக்கு கேட்கிறேன், எத்தனை பேருக்கு இது தெரியும்? தெரிஞ்சிருந்தா நீங்க மாணிக் தாக்கூருக்கு ஓட்டு போட்டிருப்பியா? காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருப்பியா? நீ செய்யறதெல்லாம் ஒருத்தன் செய்வான், நீ ஓட்டை கொண்டு போய் இன்னொருத்தனுக்கு போடுவியா? சிவகாசியை காப்பாற்றுறது நரேந்திர மோடியா காங்கிரஸா? யாருக்கு பதில் சொல்லுவீங்க? காங்கிரஸ் எம்பி, உங்க எம்பி மாணிக் தாக்கூரை நான் மனம் திறந்து பாராட்டுவேன். அவரை மாதிரி ஒரு நல்ல எம்பி நான் பார்த்ததே இல்லை. தொகுதி பக்கமே வர மாட்டார், யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டார். உங்களை வந்து ஏதாவது தொந்தரவு பண்றாரா? சிவகாசிக்காரங்க சொல்லுங்க, தொந்தரவே பண்ண மாட்டார். ஒரு போட்டோ, அவர் போட்டோவை காமிச்சது யாருன்னு கேட்கிறேன். நீங்க மாணிக் தாக்கூர்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அரசியலை விட்டு ஒதுங்கிக்கிறேன். ஆனால் அவர் தான் 10 வருஷமா உங்க எம்பி. சீனாவினுடைய சிகார் லைட்டருக்கு தடை விதித்ததில் 2 அமைச்சர் பெருமக்களுக்கு மிக முக்கிய பங்குண்டு. ஒன்று, தமிழகத்தின் வீரமங்கை இன்று டெல்லியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவர்கள் இல்லை என்றால் இது நடந்திருக்காது. இன்னொரு அமைச்சர் பெருமகனார் மத்திய தொழில் வர்த்தகத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற மகாராஷ்டிராவை சேர்ந்த ஐயா பியூஷ் கோயல் அவர்கள். அந்த இருவருக்கும் கூட நமது கரவொலியின் மூலமாக இந்த இடத்துல நம்ம நன்றியை நாம் தெரிவிக்கத்தான் வேண்டும். இது சிவகாசி நகரம் மிக புகழ்பெற்ற நகரம். இந்த சிவகாசிக்குன்னு ஒரு 200 வருஷ பாரம்பரியம் இருக்கு. ஒரு காலத்தில் இது ரொம்ப வறண்ட பகுதி, மழையே இல்லாத பகுதி சிவகாசி. மழை மறைவு பிரதேசம். இப்போ கூட சிவகாசியில் வருஷத்துக்கு 2 மழை விழுந்தா பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போதுமே தண்ணீர் பஞ்சம் இருக்கும். விவசாயத்திற்கும் தண்ணீர் பஞ்சம், குடிநீருக்கே தண்ணீர் பஞ்சம் இருக்கும். சிவகாசியில் சந்தோஷமா வந்து எல்லாரும் பொண்ணு எடுப்பாங்க. ஏன்னா சிவகாசி பொண்ணு தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துவா. சிவகாசி பொண்ணு வேற ஊருக்கு வாக்கப்பட்டு போனா எத்தனை கிலோமீட்டர்னாலும் குடத்தை தூக்கி கொண்டு வந்து வீட்டு நிறைய தண்ணியை ரெப்பிடுவான்னு சிவகாசி பொண்ணுன்னா எல்லாரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணுவாங்க. வேற ஊர் பொண்ணுன்னா சிவகாசி மாப்பிள்ளை கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க, நம்ம உள்ள போய் எங்க குடமா தண்ணி சுமக்கணுமே. அந்த அளவிற்கு தண்ணீர் பஞ்சம் இருந்த காலம். அப்போ இந்த ஊர்ல 2 பெரியவர்கள் இருந்தாங்க, ரொம்ப முக்கியமான சமுதாய பெரியவர்கள், ஊர் பெரியவர்கள். ஒருத்தர் பேர் ஐயா நாடார்னு பேர், இன்னொரு பெரியவர் ஐயா லக்ஷ்மண நாடார்னு பேர். இந்த 2 பேரும் விவசாயம் பொய்த்து போய்விட்டது, வாழ்க்கைக்கு வழி இல்லை. அப்போ நடந்து கொண்டு இருக்கிறது வெள்ளைக்கார அரசாங்கம், நம்ம அரசாங்கம் கூட இல்லை. நம்ம அரசாங்கம் இருந்தாலும் காங்கிரஸ் ஒன்றும் செஞ்சிருக்க போறது இல்லை, அது வேற. வெள்ளைக்கார அரசாங்கம். அதனால நாம ஏதாவது ஒரு தொழில் துவங்கலாம். என்ன தொழில்? சிவகாசியில் என்ன கிடைக்குதுன்னா எதுவும் இல்லை, தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, வறண்டு போன நிலம். அதனால நல்ல சூரியன் வெயில் அடிக்குது. இந்த வெயிலுக்கு ஏற்ற தொழில் என்னன்னு யோசிச்சாங்க. தீப்பெட்டி தயாரிக்கிற தொழில் தான் வெயிலுக்கு ஏற்ற தொழில். நல்ல மருந்து காயும், தீப்பெட்டி ஈரப்பதத்தில் வராது. அப்போ தீப்பெட்டி எங்கே செஞ்சாங்கன்னா கல்கத்தாவில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவிலேயே கல்கத்தாவில் தான் தீப்பெட்டி தொழில் நடந்து கொண்டிருந்தது. அப்போ ஐயா ஐயநாடாரும் ஐயா லக்ஷ்மண நாடார் அவர்களும் இங்கிருந்து கல்கத்தாவுக்கு போனாங்க. இது நடந்து 2024. இப்போ இது நடந்தது 1924. 100 வருஷம் சரியா ஆகுது. இந்த வருஷம் தீப்பெட்டியின் நூற்றாண்டு விழா. தீப்பெட்டிக்கு நூற்றாண்டு விழா. அங்கே போய் இவங்க நம்ம ஐயா ஸ்டாலின் போய் வெளிநாட்டில் நான் தொழில் முதலீடுகளை கொண்டு வரேன்னு போய் ஜாலியா போட்டோ ஷூட் நடத்திட்டு வர்றாருல, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் போய் போட்டோ ஷூட் நடத்தல.
தொழில் வாங்க, எங்கள் ஊருக்கு தொழில் துவங்க வாங்கன்னு யாரையும் கூப்பிடலை. இவங்க போய் ஒரு தீப்பெட்டி ஆஃபீஸில் போய், ஃபயர் ஆஃபீஸில் போய் லேபராக வேலைக்கு சேர்ந்தாங்க. லேபரு அங்கேயே வேலை செஞ்சாங்க, அந்த தொழிலை கற்றுக்கிட்டாங்க. இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை. தீப்பெட்டி தயாரிக்கிறது 10 நாள் இருந்தால் கற்றுக்கலாம், போதும். அதுக்கப்புறம் வியாபாரத்தை கற்றுக்கிட்டா போதும். தீப்பெட்டி செய்வதை கற்றுக்கொண்டு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கிருந்து கல்கத்தாவுக்கு போய் அங்கிருந்து திரும்ப சிவகாசிக்கு வந்து இந்த பகுதியில் தீப்பெட்டி தயாரிக்கிற தொழிலை குடிசை தொழிலாக ஆரம்பித்தவர்கள் அந்த 2 பெரியவர்கள். அவர்களால் தான் இன்றைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இன்னைக்கு அது உருவாயிருக்கு. முதல்ல தீப்பெட்டி ஆரம்பித்தோம். தீப்பெட்டி ஆரம்பித்த கொஞ்ச நாள்ல இவங்க செஞ்ச சாதனை என்னன்னா, எங்கே போய் தொழில் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ கல்கத்தாவில், அதை கொண்டு வந்து இங்கே சிவகாசியில் தீப்பெட்டி செய்ய ஆரம்பித்து இவங்களோட சந்தையில் போட்டி போட முடியாமல் கல்கத்தா கம்பெனியெல்லாம் மூடிட்டு போயிட்டான். அந்த அளவுக்கு திறமையாக இன்னைக்கு கல்கத்தாவில் தீப்பெட்டிக்கு கல்கத்தாவுக்கு சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு இந்தியாவில் உற்பத்தி ஆகிற தீப்பெட்டியில் அல்லது இந்திய சந்தைக்கு தேவையான தீப்பெட்டிகளில் 95% தமிழ்நாட்டில் தான் தீப்பெட்டிகள் உற்பத்தி ஆகிறது. அந்த 90%, 90% உங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் தான் உற்பத்தி ஆகிறது. கோயில்பட்டி, சாத்தூர், சிவகாசி, இந்த 3 ஊர் தான் தீப்பெட்டி. வேற அங்கங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், விதிவிலக்காக இருக்கலாம். தீப்பெட்டி மருந்து இருக்கு, தீப்பெட்டி செஞ்சாச்சு. அந்த மருந்தை வச்சுக்கிட்டு வேற என்னெல்லாம் செய்யலாம்? அப்போதான் அவங்களுக்கு யோசனை வந்தது, பட்டாசு செய்யலாம் அப்படின்னு. தீப்பெட்டிக்கு அப்புறமா ஒரு வேல்யூ அடிஷனா பட்டாசு வந்துச்சு. பட்டாசுக்கு நிறைய பிரிண்டிங் வேணும், அச்சடிக்கணும், சுத்தணும். தீப்பெட்டிக்கும் பிரிண்டிங் வேணும், அந்த லேபிள் ஒட்டுறதுக்கு பிரிண்ட் அடிச்சு ஒட்டணும். அப்படித்தான் சிவகாசியில பிரிண்டிங் மிஷின் வந்துச்சு. அது வரைக்கும் சிவகாசியில பிரிண்டிங் மிஷின் கிடையாது. தமிழ்நாட்டில், இந்தியாவிலே முதல்ல தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்கு, மயிலாடுதுறை பக்கம் கடற்கரை, டேனிஷ் ஆட்சி நடந்த இடம். அங்கேதான் முதல்ல பிரிண்டிங் பிரஸ் வந்துச்சு. இந்தியாவிலேயே முதல் பிரிண்டிங் பிரஸ் தரங்கம்பாடி. அந்த பிரிண்டிங் பிரஸ்ல வெள்ளைக்காரன் என்ன பண்ணா, உடனே நம்மளாம் நினைக்கலாம், அந்த பிரிண்டிங் பிரஸ்ல அன்னைக்கே கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் அச்சடிச்சிருக்கலாமே, பெரிய புராணம்லாம் அச்சடிச்சு கொடுத்துருக்கலாமே, இந்து மதத்தை வளர்த்துருக்கலாமேன்னு கேள்வி கேட்பீங்க. அந்த பிரிண்டிங் பிரஸ்ல பைபிள் மாத்திரம் தான் அச்சடிக்கணும்னு சட்டம் போட்டான். அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு பிரிண்டிங் பிரஸ் வந்த பிறகும் கூட பைபிளை தவிர வேற எதுவும் அந்த தரங்கம்பாடி பிரஸ்ல போய் அச்சடிக்க முடியாது. அது மாத்திரம், அதுக்கு தான் அந்த பிரிண்டிங் பிரஸ், பைபிள் அச்சடிக்கிறது தான் கொண்டு வந்தான். மற்றதுக்கெல்லாம் அனுமதி இல்லை, தடை. நாம போராடி அந்த பிரிண்டிங் பிரஸ் நாம வச்சு நம்ம இலக்கியங்கள், நம்ம பத்திரிகைகள், பாரதியார் மாதிரி இந்தியா பத்திரிகை, சுதேசமித்திரன் பத்திரிகை எல்லாம் நடத்துறதுக்கு அதுக்கப்புறம் 100 வருஷம் ஆகி போச்சு. எப்படி இருந்தது பாருங்க வெள்ளைக்காரனுடைய ஆட்சி. அப்படிதான் பிரிண்டிங் பிரஸ் சிவகாசியில் வந்தது. முதல்ல தீப்பெட்டி வந்தது, தீப்பெட்டிக்கு பின்னால பட்டாசு வந்தது. தீப்பெட்டியோட மகன் தான் பட்டாசு. பட்டாசு தீப்பெட்டி ரெண்டுக்கும் பேரப்புள்ள தான் பிரிண்டிங், அச்சு. இன்னைக்கு இந்தியா பூரா 6000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு வித்துருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? கணக்கில் வந்தது. நம்ம என்னைக்குமே கணக்கு முறையாக தான் வச்சிருப்போம், கொஞ்சம் கணக்கு அப்படி இப்படி வச்சிருப்போம். இன்னைக்கு பிரிண்டிங் பிரஸோட பிரிண்டிங், சிவகாசி பிரிண்டர்ஸோட டெக்னாலஜி எவ்வளவு இருக்கு? ஒருவேளை அமெரிக்கா டாலர் இங்கே அடிக்கணும்னு நினைச்சா கூட சிவகாசியில் அடிச்சு கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட பிரிண்டிங் டெக்னாலஜி இருக்கு. நாசிக்கில் இனிமேல் இந்திய நோட்டு அடிக்க வேணாம், சிவகாசியில் அடிச்சுக்கலாம்னு சொல்ற அளவுக்கு சிவகாசியில் நம்மளுடைய பிரிண்டிங் டெக்னாலஜி. அரசாங்கங்கள் நினைச்சா நம்ம ஆர்டர் கொடுக்க நினைச்சா கொடுத்தா விரும்பலாம். ட்ரம்ப் ஒரு நினைச்சாருன்னா டாலரை நீங்க அடிச்சு கொடுங்க சீப்பா அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்மகிட்ட டெக்னாலஜி இருக்கு. அடுத்த தலைமுறை வளர்ந்துருக்கோம். இதையெல்லாம் செய்தது அரசாங்கம் இல்லை. இதுதான் முக்கியமான விஷயம். இவ்வளவு பேரு தொழில் வளர்ந்தது, தொழில் கொடுத்தது, பொருளாதாரத்தினுடைய உச்சத்துக்கு போனது. இது ஒரு ஏற்றுமதி வணிகமாக மாற்றியது. இன்னைக்கு சிவகாசியை ஒரு 2-3000 கோடி ஏற்றுமதி செய்கிற ஒரு தொழில் நகரமாக மாற்றியது. இதற்கெல்லாம் காரணம் அரசாங்கம் இல்லை. தீப்பெட்டி செய்கிறது எப்படின்னு அரசாங்கம் எந்த ஐடிஐலையோ, பாலிடெக்னிக்லையோ, இன்ஜினியரிங் காலேஜ்லையோ சொல்லி தருவதில்லை. பட்டாசு டெக்னாலஜி, பைரஸ் டெக்னாலஜினா என்னன்னு இந்தியாவில் எங்கேயுமே கோர்ஸ் இல்லை. இதையெல்லாம் சாதாரண மக்கள் அவர்களுக்கு தெரிந்த அனுபவ அறிவின் மூலமாக கற்றுக்கொண்டு
பட்டாசு எப்படி உற்பத்தி செய்வது என்று எந்த இன்ஜினியரிங் காலேஜும் பாலிடெக்னிக்கும் கற்றுக் கொடுக்காவிட்டால் கூட பட்டாசை உற்பத்தி செய்து அந்த லாபத்தில் பாலிடெக்னிக்கும் பொறியியல் கல்லூரியும் நடத்தியவர்கள் சிவகாசி மக்கள். காலேஜ் சொல்லி கொடுக்கல. மற்ற நாடுகளுடைய அனுபவம் எப்படி தெரியுமா? பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் பாலிடெக்னிக்ஸும் இன்ஜினியரிங் காலேஜும் அந்த பகுதியில் தொழிலை வளர்க்கும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ட்ரேடு வளரும், ஒரு தொழில் வளரும், ஏற்றுமதி கூடும், வேலை வாய்ப்புகள் உருவாகும். நம்ம நாட்டில் இந்தியாவில் நம்ம அனுபவம் என்ன தெரியுமா? தொழில் வளர்ந்துரும், படிக்காதவன் தொழிலை வளர்த்துருவான். படிக்காதவன் முதலாளியா இருப்பான், படிச்சவன் பூரா அவன்கிட்ட வேலை செய்வான், சம்பளம் வாங்குவான். சம்பளம் வாங்கினா அவன் படிச்சவன் அர்த்தம், சம்பளம் கொடுத்தா அவன் முதலாளின்னு அர்த்தம். அவங்க சேர்ந்து கல்வி நிறுவனம் நடத்தி எல்லாரையும் படிக்க வைப்பாங்க. கல்வி இங்கே தொழிலை உருவாக்கவில்லை, இந்தியாவில் தொழில் தான் கல்வியை உருவாக்கியது. அப்படிதான் சிவகாசியும் ஆச்சு. சிவகாசியில கல்வி வந்தது அதுதான். இப்படி ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யம் உருவாகும் போது, இந்த பட்டாசுக்கு பின்னால தீபாவளி இருக்கும்போது, தீபாவளி ஒரு பெரிய இந்து பண்டிகையாக இருக்கும்போது, அது எல்லா மக்களையும் கவர்ந்து இழுக்கிற சக்தி இந்த தீபாவளிக்கு இருக்கிறப்போ இதை ஒழிச்சிடணும்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு மாத்திரம் தமிழ்நாட்டில் மாத்திரம் 60,000 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது. தீபாவளி சேல்ஸ் 10 நாள்ல 365 நாள்ல நடக்கிற பிசினஸை விட இந்த 10-15 நாள் தீபாவளி விற்பனை 60,000 கோடி. பாருங்க, அப்ப எங்க இருக்கு தீபாவளி உற்சாகம்? குழந்தைகள்னா உற்சாகம், பட்டாசு. கல்யாணம் பண்ண புது மாப்பிள்ளைன்னா தலை தீபாவளி உற்சாகம். ஸ்வீட் ஸ்டால், பலகாரங்கள், ஜவுளி கடை, தீபாவளிக்கு புது ட்ரெஸ். என்னைக்கு புது ட்ரெஸ் போடாட்டியும் தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் புத்தாடை அணிஞ்சிருவோம். இப்படி எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிற ஒரு பண்டிகை தீபாவளி. அந்த தீபாவளியை ஒழித்து விட வேண்டும், அந்த உற்சாகத்தை குறைத்து விட வேண்டும் என்று சில சக்திகள் நம்ம நாட்டில் கடந்த 30 வருஷத்துக்கு மேல வேலை செய்றாங்க. குறிப்பா சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பணியாற்றாங்க. தீபாவளியை ஒழிச்சிடணும். தீபாவளியை ஒழிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்? இந்த பட்டாசை ஒழிச்சிட்டா தீபாவளியினுடைய உற்சாகம் குறைஞ்சிடும், குழந்தைகள் அதில் ஆர்வமாக ஈடுபடுறது குறைஞ்சிடும். தீபாவளி எப்போ வரும்னு குழந்தைங்க ஏங்குறாங்கல்ல, அந்த ஏக்கத்தை முதல்ல அகற்றணும். முதல்ல என்ன பண்ணா, சிவகாசியில குழந்தை தொழிலாளர் வச்சு தான் வேலை நடக்குது அப்படின்னு முதல் பிரச்சாரம் பண்ணா. சிவகாசிய குழந்தை தொழிலாளர் தான். ஆனால் புள்ளி விவரங்கள் என்ன காமிக்குது? தமிழ்நாட்டிலேயே லிட்ரஸி ரேட், கல்வி அறிவு அதிகமாக இருக்கிற மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தான் புள்ளி விவரம் காமிக்குது. தமிழ்நாட்டிலே அதிகம் பேர் உயர்கல்வி படித்து காலேஜ் படிக்கிறது விருதுநகர் மாவட்டம் தான் அப்படின்னு புள்ளி விவரம் காமிக்குது. விருதுநகரில் அரசு கல்வி, அரசு கல்லூரின்னு ஒன்றும் இல்லை. இங்கே எல்லாம் சமுதாயங்களையும் நடத்துகிற கல்லூரி தான். விருதுநகர் மாவட்டமே போனீங்கன்னா சமுதாயங்கள் தான் நடத்தும். விருதுநகரில் நாடாறு கல்வி நிறுவனங்கள் இருக்கும். அருப்புக்கோட்டை போனீங்கன்னா தேவாங்கர் கல்வி நிறுவனங்கள் இருக்கும். சாத்தூர் போட்டிங்கன்னா எஸ்ஆர் நாயுடு கல்வி நிறுவனம் இருக்கும். கோவில்பட்டி போனீங்கன்னா ரெட்டியார் கல்வி நிறுவனம் இருக்கும். இப்படி எல்லா இடத்துலையும் ஜாதிய சமுதாயங்கள். அருப்புக்கோட்டை போனீங்கன்னா சாலியர் சமுதாயங்கள், அவங்க நடத்துகிற கல்வி நிறுவனங்கள் இருக்கும். கிருஷ்ணகோயில் பக்கம் போனீங்கன்னா ஒரு பெரிய பாலிடெக்னிக்கே ஒரு சமுதாய நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருப்பாங்க. எங்கே விருதுநகர் மாவட்டத்தில் கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது. வேற எந்த மாவட்டத்தை பல்கலைக்கழகத்தை விட மதுரை பல்கலைக்கழகத்தில் தான் ஜாதிய நிறுவனங்கள், ஜாதிய சமுதாயங்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறது இங்கே தான் அதிகம். அது காரணம், மதுரை பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தரா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இருந்தார். அப்போதான் நிறைய கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் வந்தது. அவர் நல்ல இந்து. அவருக்கு மனசுல ஒரு கவலை, கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் வரட்டும், அவங்க கல்வி கொடுக்கட்டும், நல்லது. ஆனால் சமுதாயத்தில் ஒரு இம்பேலன்ஸ் வரக்கூடாது, இந்து கல்வி நிறுவனங்களும் நிறைய இருக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டார். அதற்காக நிறைய இந்து மடாதிபதிகள், ஆதீனங்கள், சன்னிதானங்களோட எல்லாம் பேசி பார்த்தார். ஒன்றும் ஒத்து வரல. அவங்களுக்கெல்லாம் வேற 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 நிறைய இருந்தது. அதனால் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டு எல்லா ஜாதி சங்கங்களையும் கூப்பிட்டார். அப்ப எல்லாம் துணைவேந்தருக்கு பெரிய அதிகாரம் உண்டு. அவர் நினைச்சா கல்லூரிக்கு அங்கீகாரம் அவரே கொடுக்கலாம். எல்லாரையும் நீங்க ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஆரம்பிங்கன்னாரு. ஏன்னு கேட்டாங்க. நீங்க கல்லூரி ஆரம்பிங்க, பள்ளிக்கூடம் ஆரம்பிங்க, உங்க கல்லூரிக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன், அங்கீகாரம் கொடுக்குறேன். கூப்பிட்டு அத்தனை ஜாதிகளையும் கல்லூரி ஆரம்பிக்க வைத்த பெருமகனார் ஐயா தேப்போ மீனாட்சி சுந்தரனார்.
அப்போ அவருடைய காலகட்டத்தில் தான் மதுரையில் சௌராஷ்டிரா கல்லூரி வந்தது, யாதவா கல்லூரி வந்தது, இங்கே இருக்கிற நாடார் கல்லூரி வந்தது. உசிலம்பட்டியில் பசும்பொன் ஐயா தேவர் பெருமகனார் பேரில் கல்லர் கல்விக் கழகம் உருவானது அவருடைய பீரியடில் தான், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பீரியடு தான். இப்படி எங்கு பார்த்தாலும் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி ஜாதிய சமுதாயங்களை இந்த சமுதாயத்தில் வெறும் மாநாடு நடத்துறது, பேரணி நடத்துறது மாத்திரம் இல்லாமல் கல்லூரி நடத்துகிற பணியும் உங்களுக்கு இருக்கிறது என்று அவர்களுக்கு புரிய வைத்து அதை நேர்முகமாக அதை மடைமாற்றம் செய்தவர் ஐயா தேப்போமே. மதமாற்றத்திற்கு எதிரான மடைமாற்றம் இந்த ஐயா தேப்போமே அவர்கள் பண்ணி அந்த பணி. அதில் தான் சிவகாசி முன்னால் வந்தது கல்வியில். அப்போ நான் சுதேசி இயக்கத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுத்தோம். இவர்கள் குழந்தை தொழிலாளர் வைத்துக் கொண்டு பணியாற்றுகிறார் என்பதற்காக இவர்கள் சொன்னிய ஆதாரங்கள்லாம் பொய்ன்னு நீதிமன்றத்தில் நிரூபித்தோம். இங்க இருக்கிற பல முக்கிய தொழிலதிபர்கள் அந்த வழக்கில் உதவியா இருந்தாங்க. நிரூபிக்கப்பட்ட அந்த வழக்கின் முடிவில் பொய் சொன்ன அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினுடைய அதை நடத்தி கொண்டு வந்த அந்த உரிமையாளர் சிறைக்கு சென்றார் என்பதை இங்கே நான் உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன். ஜெயிலுக்கு அனுப்பிச்சோம் பொய் சொன்னதுக்காக. அப்படி பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு முன்னால் சுதேசி இயக்கம் சிவகாசியை காப்பாற்றுவதற்கு நாம் எடுத்த முதல் முயற்சி. சீன பட்டாசுகள் சிவகாசிக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. கண்டெய்னராக வந்து இறங்கும் சீனாவில இருந்து. அப்போ இருந்த காங்கிரஸ் மன்மோகன் ஆட்சி, அப்போ இருந்த திமுக ஆட்சி, 10 வருஷம் திமுக நம்ம அண்ணங்க தான் மத்தியில் ஆட்சியில். நம்ம ஐயா சிதம்பரம் தான் நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர். அப்போ அரசாங்கம் திமுக காரங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? சீனாலேருந்து பட்டாசு வருதுயா, சிவகாசி செத்துக்கிட்டு இருக்கியா. அப்போ சொன்னாங்க, எத்தனை கண்டெய்னர் நாங்கள் ரெய்டு நடத்தி பிடிக்க முடியும், எத்தனை இடத்துல சீனாவிலேருந்து வர்ற பட்டாசு வருதுன்னு நாங்கள் போலீஸ் போட்டு பிடிக்க முடியும், அதெல்லாம் எங்களால் முடியாதுன்னு கைவிரிச்ச அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். இப்போ வெக்கம் கெட்டு போய் இதுக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம்னு போஸ்ட் போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கானே. எவன் பெத்த பிள்ளைக்கு எவன் வந்து இனிஷியல் போடுறது? நான் பிள்ளை பெறுவேன், நீ வந்து இனிஷியல் போட்டுக்குவியா? நீ தான் அப்பனா? அப்படி கைவிரித்த அரசாங்கம் காங்கிரஸ் திமுக அரசாங்கம். 2014 மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் வரைக்கும், திமுக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் சீன பட்டாசுகள் தடை செய்யப்படவில்லை. வந்தது ஒரு சிங்கம் 2014 நரேந்திர மோடி பிரதமரா. மறுபடியும் நாம் போய் ஐயா பிரதமர்கிட்ட முறையிட்டோம். அவர் பிரதமராக வந்த 6 மாதத்தில் அவர் கொண்டு வந்த மிகப்பெரிய தடை சட்டம் சீன பட்டாசுகளுக்கு இந்திய மண்ணில் இடமில்லை என்று தடை விதித்தார். சிவகாசி காப்பாற்றப்பட்டது. இந்த சிவகாசியில் இருக்கிறவங்களுக்கு கேட்கிறேன், எத்தனை பேருக்கு இது தெரியும்? தெரிஞ்சிருந்தா நீங்க மாணிக் தாக்கூருக்கு ஓட்டு போட்டிருப்பியா? காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருப்பியா? நீ செய்யறதெல்லாம் ஒருத்தன் செய்வான், நீ ஓட்டை கொண்டு போய் இன்னொருத்தனுக்கு போடுவியா? சிவகாசியை காப்பாற்றுறது நரேந்திர மோடியா காங்கிரஸா? யாருக்கு பதில் சொல்லுவீங்க? காங்கிரஸ் எம்பி, உங்க எம்பி மாணிக் தாக்கூரை நான் மனம் திறந்து பாராட்டுவேன். அவரை மாதிரி ஒரு நல்ல எம்பி நான் பார்த்ததே இல்லை. தொகுதி பக்கமே வர மாட்டார், யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டார். உங்களை வந்து ஏதாவது தொந்தரவு பண்றாரா? சிவகாசிக்காரங்க சொல்லுங்க, தொந்தரவே பண்ண மாட்டார். ஒரு அவர் போட்டோவை காமிச்சது யாருன்னு கேட்கிறேன். நீங்க மாணிக் தாக்கூர்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அரசியலை விட்டு ஒதுங்கிக்கிறேன். ஆனா அவர் தான் 10 வருஷமா உங்க எம்பி. எலெக்ஷன் அப்ப மட்டும் வருவார், நல்ல மனுஷன். ஓட்டு போடுங்கன்னு கேட்பாரு. நம்மளையும் 5 வருஷம் நம்மளை தொல்லை பண்ணாம இருக்கானே, போட்டு தொலைச்சிருவோம்னு போட்டுறீங்க, போயிடுவார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா மற்ற இடத்துலயாவது காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாயா? சிவகாசி மக்கள் தங்கமானவன், காசு வாங்காம ஓட்ட போட்டு தொலைக்கிறீங்க காங்கிரஸுக்கு. ஒரு 500 ரூபாய் காசை வாங்கிட்டு கூட போட வேண்டாம்னு நினைக்கிறேன். நேர்மையா ஓட்டு போடுறோம் நம்ம. அந்த மனுஷன் காசு கொடுக்கறது இல்லை, எனக்கு தெரியுமா? பட்டாசை, சீன பட்டாசை தடை செய்ததுனாலதான் சிவகாசி பழிச்சது, தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ஜிஎஸ்டி வந்தது. ஜிஎஸ்டிங்கிறது புது வரி இல்லை, பல பேர் தப்பா சொல்லு. ஜிஎஸ்டியை போட்டார் மோடி, ஜிஎஸ்டியை போட்டார். ஜிஎஸ்டிங்கிறது புது வரி இல்லடா, புதிய வரி விதிப்பு முறை, புது முறை. 5, 3, 8, 8, 2, 10, 10, 2, 12 இத்தனை நாளா கூட்டிட்டு இருந்தோம். மோடியை வந்து என்ன சொல்றாரு? 4 நாள் 8, 8 நாளும் 12 கூட்டுறான்னு சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கிறாரு. அவ்வளவுதான். அங்கேயும் 12 தான், இங்கேயும் 12 தான். 17 வகையான வரிகளை எடுத்துட்டு, விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ், நுழைவு வரி, ஆக்ட்ராய் வரி, எக்ஸைஸ் டியூட்டி, இதெல்லாம் எடுத்துரு. அதுக்கு மேல
5%, 12%, 18%, 28% ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வா அப்படின்னு சொல்லி, ஜிஎஸ்டின்றது புதிய முறை, புது வரி இல்லை. அதுல சிவகாசிக்கு பட்டாசுக்கு 28% வரி போட்டோம். ஏன் பட்டாசு 28% வரி? பட்டாசு சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவது, பட்டாசு தேவையற்றது, ஆடம்பரத்துக்கெல்லாம் 28% வரி. அதுல போய் சிவகாசி பட்டாசு சிக்கிச்சு. இது ஆடம்பரம்னு டெல்லியில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் முடிவு பண்ணிட்டான். இந்த ஐஏஎஸ் வர்க்கத்தை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். அரசியல்வாதிக்காவது ஒரு விஷயத்தை புரிஞ்சிட முடியும். ஐயோ ஓட்டு போயிருமேனாவது பயப்படுவான். ஐஏஎஸ்க்கு அதுவும் புரியாது. 28% சிக்கிச்சு. மறுபடியும் நாங்கள் பிஜேபியில தான் போனோம். நான் தான் கூட்டிட்டு போனேன் எல்லாரையும். ஐயா அருண் ஜேட்லி அப்போது நிதியமைச்சராக இருந்தார். அவரை போய் பார்த்தோம், எல்லாம் எடுத்து சொன்னோம். அருண் ஜேட்லி அவர்களை கன்வின்ஸ் பண்ணுறது, அவரை திருப்திப்படுத்துறது, புரிய வச்சு அவரை ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்திய அரசியல்லையே அருண் ஜேட்லியை கன்வின்ஸ் பண்ணுறது ஒரே ஒருத்தரால தான் முடியும். யாரால முடியும்? அருண் ஜேட்லினால தான் முடியும். அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு யாரால முடியும்? அவரால் தான் முடியும். அவராக கன்வின்ஸ் ஆனால் தான் உண்டு. பிரைம் மினிஸ்டர் சொன்னால் கூட கன்வின்ஸ் ஆக மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். சும்மா மொட்டையா இல்லை, அவ்வளோ விவரஸ்தர். ஆனாலும் சிவகாசியை சொல்லி, பட்டாசை சொல்லி, பண்டிகையை சொல்லி, தீபாவளியை சொல்லி, இது என்னன்ற அதிகாரிகளுக்கு புரியவில்லை. நமக்கு அரசாங்கம் இதை எடுத்து செய்யணும்னு சொல்லி 28% அதிகாரிகளால் விதிக்கப்பட்டிருந்த ஜிஎஸ்டி வரியை 18% மாற்றியது தமிழக பாரதிய ஜனதா கட்சி. அதில் எனக்கும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி உண்டு. ஏன்னா இது முன்னின்று நடத்தி எடுத்து சென்று அப்போது வர்த்தக அமைச்சராக இருந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூலமாக இது நிதியமைச்சருக்கு எடுத்து சென்று, அவர்கள் ஏதோ சிவகாசியினுடைய வழக்கறிஞர் மாதிரி அம்மையார் வாதாடின காட்சியை நானே பார்த்தேன். உங்களுக்கு ஃபீஸ் இல்லாத ஒரு அட்வொகேட்டா அவங்க வாதாடினாங்க சிவகாசி மக்களுக்காக. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாதாடினாங்க. 18% ஆச்சு. மறுபடியும் தொழில் காப்பாற்றப்பட்டது. அப்புறம் அரசாங்கம் சென்ட்ரல் சேஃப்டி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பட்டாசு கடை எப்படி நடத்தணும்னு ஒரு ஆக்ட். அந்த ஆக்ட் ஏன் வந்துச்சுன்னா, இங்கே ஒரு பட்டாசு விபத்து நடந்து கொஞ்சம் பேர் செத்து போடணுன்னே அந்த வழக்கை நீதிமன்றம் தானே முன் வந்து வழக்காக எடுத்து அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் கொடுத்து நீதிமன்றம் இவர்களுக்கு விபத்தில்லாமல் கடை நடத்துவது எப்படின்னு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 கண்டிஷன் போட்டு கொடுத்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த 6 கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதுபடி நீங்க பட்டாசு கடை, விற்பனை கடை நீங்க நடத்துனீங்கன்னா ஒரு விபத்து கூட நடக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு கட்டுப்பாடு விதி அற்புதமா போட்டிருந்தான். அந்த 6 கண்டிஷன் அற்புதமா இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட் நடக்காது. ஆனா ஒரு பட்டாசு கூட விற்க முடியாது. அவன் என்ன சொல்றான்? பட்டாசு கடை 2 பக்கமும் வாசல் இருக்கணுங்கிறான். முன்னாலே வாசல், பின்னாலே வாசல். இந்த பக்கம் 10 அடிக்கு இடைவெளி இருக்கணும்ன்றான், இந்த பக்கம் 10 அடிக்கு இடைவெளி இருக்கணும். கீழே இருந்து பார்த்தா வானம் தெரியக்கூடாதுன்றான், மேல இருந்து பார்த்தா பூமி தெரியக்கூடாதுன்றான். கஸ்டமர்லாம், ஒரு கஸ்டமர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் 15 நிமிஷம் கழிச்சு இன்னொரு கஸ்டமர். அந்த 6 கண்டிஷனை படிச்சிங்கன்னா நீங்கள் கடை வச்சு அந்த விதிமுறையின்படி ஒரு கடை வச்சு உட்காந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டுக்காரமா உட்காந்து ஓட்டிக்கிட்டே உட்காந்துருக்கலாம். இதை அரசாங்கத்திற்கு மறுபடியும் எடுத்து போய் நீதிமன்றத்தில் இது அரசாங்கமே அஃபிடவிட் கொடுத்து இதன்படியாக செய்ய முடியாது, இதில் ரிலாக்ஸேஷன் வேணும்னு கேட்டு நீதியரசரும் அதை தளர்த்தி அதை செய்து கொடுத்தார். பட்டாசு விற்பனை காப்பாற்றப்பட்டது. இதை செய்ததும் பாரதிய ஜனதா கட்சி. இப்போ 3 குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு 6 மாதம், ஒரு குழந்தைக்கு 1 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 2 வயசு. இந்த 3 குழந்தைங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்குங்க. எப்படி? 6 மாச குழந்தை, அதுக்கு வழக்கறிஞர் போட்டிருக்காரு கேஸ். பட்டாசு எங்களை பாதிக்கிறது, குழந்தைகளை பாதிக்கிறது, எங்க நுரையீரலை பாதிக்குது, எங்க ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிக்குது. பட்டாசு சத்தம் கேட்டு எங்க செவிப்பறை கிழிகிறது, குழந்தைகளுக்கு டம் டம்னு சத்தம் கேட்குது. அதனால தீபாவளிக்கு பட்டாசை ஒழிச்சிடணும். குழந்தைகளை விட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. வழக்கை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டவுடன் சிவகாசியில் ஆர்டர் போட்ட நார்த் இந்தியன் கம்பெனி கடைகள் எல்லாம் பட்டாசை நிறுத்துட்டான். ஆர்டர் வேண்டாம், கேன்சல் பண்ணிட்டான். ஆர்டர் வேணான்னு கேன்சல் பண்ணால் இங்கே உற்பத்தி செய்ய முடியாது. இங்கே லேபருக்கு வேலை இல்லை. தீபாவளிக்கு 6 மாதத்துக்கு முன்னாலே வேலையெல்லாம் போச்சு.
எப்ப வேலை உச்சத்தில் இருக்குமோ அப்ப வேலை இல்லாமல் போச்சு. நீதிமன்ற வழக்கு அரசாங்கம் பண்ணதில்லை. இங்க இல்ல காங்கிரஸ் டிஎம்கே எல்லாம் இதுதான் வாய்ப்புன்னு பிஜேபிக்கு எதிராக திருப்பி விட்டான். பாருங்க, மோடி சட்டம் போட்டார். மோடி சட்டம் போல முதேவி, இது நீதிமன்றம் சொல்லியது, வழக்காக எடுத்திருக்கு. நீதிமன்றமும் தீர்ப்பும் கொடுக்கவில்லை, வழக்காக எடுத்திருக்கு. அந்த வழக்கிற்கும் மறுபடி டெல்லி வரைக்கும் போனோம். நான் தான் இங்கே உள்ள தொழிலதிபர்களை அழைத்து கொண்டு போனேன். அப்போ சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தவர் ஹர்ஷவர்தன், அப்போ பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள், அப்போ இருந்த வர்த்தகத்துறை அமைச்சர், எல்லாரையும் சந்தித்தோம். அந்த சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசினுடைய அஃபிடவிட்டு, அதிகாரிகள் கொடுத்த அஃபிடவிட்டையே நாம சொன்னதுக்கு அப்புறம் அதை மாற்றி அமைக்கப்பட்டு பட்டாசுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு பட்டாசுக்கு ஆதரவாக வாதாடியதனுடைய விளைவு தான் பசுமை பட்டாசுகள், கிரீன் கிராக்கர்ஸ் வந்தது. பேரியம் நைட்ரேட் பயன்பாட்டை பற்றி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல் வந்தது. மறுபடியும் அந்த தொழில் காப்பாற்றப்பட்டது. போன தீபாவளிக்கு ஒரு பட்டாசு கூட ஸ்டாக் இல்லைங்க. செஞ்சு முடிச்ச அத்தனை பட்டாசு வித்திருக்கோம். ஒரு பட்டாசு கூட, ஒரு ஊசி பட்டாசு கூட ஸ்டாக் இல்லை, வித்தாச்சு. இதெல்லாம் செஞ்சது யாரு? இதெல்லாம் செஞ்சது யாருக்கா? பிஜேபி. இதெல்லாம் இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஓட்டு போடுறது யாருக்கு? காங்கிரஸுக்கு. எங்க போய் சொல்ல இந்த கால கொடுமை. அதே மாதிரிதான் சீனாவோட சிகார் லைட். என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக விரிவாக சொல்றேன். இது ஒவ்வொன்றிலும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நானே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். சிவகாசி பட்டாசு தொழிலின் பிரச்சனையும், சாத்தூர் கோயில்பட்டி தீப்பெட்டி தொழிலின் பிரச்சனையும் அணுவாக உற்பத்தியாளர்களை விட உங்கள் தொழிலாளர்களை விட அதிகம் தெரிந்தவன் நான் என்பதனால இதை நான் சொல்லுகிறேன். அந்த பிரச்சனை உங்களோட எனக்கு நல்லா தெரியும். ஒரு சிகார் லைட்டு 5 ரூபா 7 ரூபா தான். அப்படி டக்குன்னு அடிச்சா ஃபேன்சியா பத்தும். இங்கே நம்ம அண்ணங்க கொஞ்சம் பேர் வச்சிருப்பீங்க. அப்படி அடிச்சா 400 அடி அடிக்கலாம். டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கலாம். 400 கேஸ் ஃபில் பண்ணி அடிக்கலாம். அப்புறம் தூக்கி போடலாம். ஒரு 5 ரூபாய்க்கு சிகார் லைட் வாங்கினா 400 சிகரெட் பிடிக்கலாம், 400 பீடி பிடிக்கலாம். 1 ரூபாய்க்கு தீப்பெட்டி வாங்கினீங்கன்னா உள்ள 35 குச்சி தான் இருக்கும். அப்போ 35 சிகரெட் தான் பிடிக்க முடியும். அதில் காற்று அடிச்சிங்கன்னா சிகரெட் பற்ற வைக்கிறப்பயே அது காற்றுக்கு அமர்ந்து போகும். மறுபடியும் ஒன்று எடுக்கணும். லேசாக தீப்பெட்டி நனைஞ்சிட்டா மறுபடியும் பற்ற வைக்கணும், எடுக்கணும். அதில் பாதி குச்சி வீணாக போயிடும். அப்போ இது 2வது சிகார் லைட்ரு ஒரு ஸ்டைலாக இருக்குது, ஃபேஷனாக இருக்குது. அப்படி பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம், தீப்பெட்டி வச்சுட்டு போக முடியாது. அதனால என்னாச்சு, உற்பத்தி குறைஞ்சிருச்சு. சீனாவிலிருந்து வருது சிகார் லைட்டு, 5 ரூபாய்க்கு கிடைக்குது. நம்மளாம் அதை வாங்க ஆரம்பிச்சிட்டான். தீப்பெட்டி வாங்குறது குறைஞ்சி போச்சு. தீப்பெட்டி விற்பனை குறைஞ்சா உற்பத்தி குறையுது, உற்பத்தி குறைஞ்சா வேலை வாய்ப்பு குறையுது. சாத்தூர்லையும் கோயில்பட்டியிலையும் 3 ஷிஃப்ட் வேலை செஞ்சவங்க 2 ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட். வாரத்தில் 7 நாள் வேலை செஞ்சவங்க 6 நாள் 5 நாள் 4 நாள் தான் வேலைன்னு ஆயிடுச்சு. வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டது லட்சக்கணக்கான மக்களுக்கு. மறுபடியும் இதை எடுத்துக்கொண்டு நாங்கள் டெல்லி போனோம். அப்போ நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க, சீன சிகார் லைட்டர்களை தடை பண்ண வேண்டாம், தடை பண்ணணுன்றது கொஞ்சம் கஷ்டம், சுற்றிக்கிட்டு ஃபைல் சுற்றிக்கிட்டே இருந்து ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு பதிலாக நாளைக்கே நான் ஒரு ஆர்டர் போடுறேன், ஒவ்வொரு சிகார் லைட்டுக்கும் 20 ரூபாய் இறக்குமதி வரியை கூட்டிடுறேன். அப்போ என்ன ஆகும், 5 ரூபாய் சிகார் லைட்டுன்றது 25 ரூபாய் ஆயிடும். 25 ரூபாய்க்கு யாரும் வாங்க மாட்டான். 35 பீஸ் 1 ரூபா தீப்பெட்டி வாங்கிட்டு போயிடுவான். அதனால சிகார் லைட்டோட விலையை, இறக்குமதி வரியை 20 ரூபா கூட்டிடுறேன். அற்புதமாக முடிவெடுத்தார்கள். 20 ரூபாய் கூட்டினாங்க. சிகார் லைட்டர் விலை கூடி போச்சு. சிகார் லைட்டர் விற்பனை அப்படியே குறைஞ்சிருச்சு. தொழிலை காப்பாற்றிட்டோன்ற மகிழ்ச்சியில் இருக்கும்போது ஒரே மாதம்தான் அடிச்சாம்பாரு. சீனாவிலிருந்து சிகார் லைட்டருக்கான இறக்குமதி வரி 20 ரூபா. சிகார் லைட்டருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வர கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். தனித்தனியாக உள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் கொண்டு வர, அதுக்கு வரி இல்லை. அதை இந்தியாவுக்குள்ள வச்சு அசம்பிள் பண்றது. சிகார் லைட்டராகவே சீனாவிலேருந்து வந்தால் தான் 20 ரூபா வரி போட முடியும். உதிரி பாகங்களை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள அசம்பிள் பண்ணி அதை விற்றா அதுக்கு வரி போட முடியாது. இறக்குமதி வரி 20 ரூபா போட முடியாது. மறுபடியும் 5 ரூபாய்க்கு விற்கிறான். திருட்டு போய் என்னெல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறான்றீங்க. மறுபடியும் தீப்பெட்டி விற்பனை குறையுது, உற்பத்தி குறையுது, வேலை குறையுது, ஷிஃப்ட் குறையுது. நம்ம அண்ணங்கள்லாம் ஒரே அழுவாச்சியாக வந்துடுறாங்க. ஒரு தீப்பெட்டிக்காரங்களுக்குலாம் அழுவாச்சு.
கோயில்பேட்டிலேருந்து அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டாங்க. ஆனால் எல்லா அண்ணாச்சியும் சின்சியராக கனிமொழிக்காக ஓட்டு போட்டிருக்காங்க கோயில்பேட்டில். என்கிட்ட அழுதுகிட்டே வந்த அண்ணாச்சி எல்லாம், இங்கே கூட ஒரு கூட்டத்தில் ஒரு அண்ணாச்சி இருக்கார், அழுதுட்டு வந்த அண்ணாச்சி. போன தேர்தலையும் அக்காவுக்கு தான் ஓட்டு போட்டு, இந்த தேர்தலை தடை பண்ணதுக்கு அப்புறமா அக்காவுக்கு தான் ஓட்டு போட்டு வந்து நின்னாரு. பாசம் இருக்கு பாருங்க, அந்த ரத்த பாசம், திராவிட பாசம். அதில் பெட்ரோல் ஊற்றி எரிக்க இந்த பாசத்தில் அழுவாச்சியா வருது. அவங்க அழுகையை பார்த்து பார்த்து நமக்கு அழுவாச்சியா வருது. நம்ம தான் லேசானா உருகிறோமே. சரி என்ன செய்யலாம், டெல்லி உள்ளவங்களுக்கு அந்த அழுவாச்சி வருதான்னு பார்க்கலான்ட்டு இங்கேருந்து இவங்களை கூட்டிகிட்டு போனால் அங்கேயும் அவங்களுக்கு அழுவாச்சியா வந்துருச்சு. ஐயோ இவ்வளோ கஷ்டம் இருக்கா. பியூஷ் கோயலை போய் பார்த்தோம். இவ்வளோ இண்டஸ்ட்ரி, இவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுறோம், இவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், இவ்வளோ பேர் லேபர் வேலை செய்கிறாங்க, இந்த தொழில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன், தீப்பெட்டியை சிகார் லைட்டர் சாப்பிடுகிறதுன்னு இல்லைங்க சார், இந்தியாவை சீனா விழுங்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம்னு சொன்னான். தீப்பெட்டியை சிகார் லைட்டர் சாப்பிடல, சீனா இந்தியாவின் ஒரு தொழிலை விழுங்கி கொண்டிருக்கிறோம். எஸ் ஐ காட் தி பாயிண்ட். முதல்ல அவருக்கு எல்லாம் புரிஞ்சு, அவர் நம்மளோட 100 மடங்கு அறிவாளி. உடனே அதிகாரியை கூப்பிட்டார். See that this cigar lighter is immediately banned in Indian soil. In the next 1 week நீ ஆர்டர் போட்டு கொடு. இது பிஜேபி. ஒரே வாரம் தான் சீனாவின் சிகார் லைட்டர்களுக்கு முற்றிலுமாக தடை. ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருந்து எந்த பார்ட்டு அந்த பார்ட்டு எதுவும் கொண்டு வர முடியாது, எல்லாத்தையும் தடை போட்டாச்சு. மறுபடியும் உற்பத்தி கூட ஆரம்பிச்சிருச்சு தீப்பெட்டி. மறுபடியும் சேல்ஸ் கூடும், மறுபடியும் நம்ம அக்காக்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். சரியாக்கா, சந்தோஷம், நீங்களாம் வேலைக்கு போகலாம். அடுத்த தேர்தலில் மாணிக்க தாக்கல் ஓட்டு போடுறதுக்காக நீங்கள் ரெடியாக இருங்க. இது எதுவுமே மாணிக்க தாக்கலுக்கு தெரியாது. இப்போ அடுத்த பிரச்சனை சொல்கிறேன் கேளுங்க. பட்டாசுக்குள்ள பிரச்சனை இருக்குது, தீப்பெட்டிக்குள்ள பிரச்சனை இருக்குது, சிகார் லைட் தடை பண்ணியிருக்கு. இது எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் ஜாலியாக இருக்கார். எம்பி அவர். ஒரு சினிமாவில் ஒரு வீட்டில் என்னென்னமோ நடக்கும், ஒரு ஆள் உட்காந்து மிச்சர் தின்ட்டே இருப்பான் பார்த்தீங்களா, அந்த வீட்டில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கும். இது யாராவே, இவன் தாங்க அப்ப, இரடா இப்படி மிச்சர் தின்னுட்டு இருக்கேன், மிச்சர் பார்ட்டி. அத எம்பின்னா மிக்சர் பார்ட்டின்னு அர்த்தம். எம்பி மிக்சர் பார்ட்டி. ஒன்றும் தெரியாது, தொகுதியில் என்ன நடக்குன்னு தெரியாது. அவர் தான் எம்பி. நான் விருதுநகர் எம்பி தான் அப்படி இருப்பாருன்னு நினைச்சார். 40 எம்பியுமே அப்படித்தான் இருக்காங்க. இந்த மிக்சர் பார்ட்டி தான். ஒன்றும் தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாது, மக்களை பற்றி தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதை தாண்டி ஓட்டு போட லேசாக தயக்கங்க அமிச்சா, ஒரு 500 ரூபாய் நீட்டினா அப்படி ஆட்டினா அக்கா நமக்கு தான் ஓட்டு போடும், பாட்டி நமக்கு தான் ஓட்டு போடும்னு தெளிவாக இருக்காங்க. இந்த பிஜேபிக்காரங்க நமக்கு தொழில் கொடுப்பான், வேலை வாய்ப்பு கொடுப்பான், நாம் அழுவாச்சா அழுதா அவனும் நமக்காக அழுவான், நாம் சிரிச்சா அவனும் சிரிப்பான். ஆனால் இந்த பயவிலைகளால் நமக்கு 500 ரூபா வராது. 500 ரூபா தான் வாழ்க்கையில் வேறு எதை விடவும் முக்கியம் என்று நினைக்கிற ஒரு திருக்கூட்டம் வசிப்பது இந்த தமிழகத்தில் மட்டும்தான். வேறு எதை விட 500 ரூபா முக்கியம் எனக்கு. சிவகாசியில் கோயிலன் எக்ஸ்பிரஸ் நிற்கலைங்க. கொரோனா நேரத்தில் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டான் கோயிலன் எக்ஸ்பிரஸ். அது என்ன செய்யும், இங்கேருந்து போகிறப்ப நிற்கும், சென்னையிலேருந்து திரும்பி வரும்போது நிற்காது. அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க. ஒரு எம்பி என்ன செய்யணும், டெல்லியில் போய் ரயில்வே மினிஸ்டர் போய் பார்த்து, என்னங்க போகிறப்ப நிற்கிது வர்றப்போ நிற்க மாட்டேங்குது, சிவகாசி கார்பரேஷன் பெரிய தொழில் நகரம், அங்கே அந்த ட்ரெயின் நிற்கலைன்னா நாங்கள் எங்கே போய் இறங்கி வர்றது. டெல்லியில் ரயில்வே மினிஸ்டர் போய் பார்த்தா 5 நிமிஷம் வேலை முடிஞ்சிடும். 5 நிமிஷம் முடிய வேண்டிய வேலை. இவர் என்ன பண்ணார் தெரியுமா, உங்க எம்பி? சிவகாசியில் நான் ரயில் மறியல் செய்வேன் ட்ராக்ல உட்காந்துட்டாரு. அவருக்கு டீப்லி இன்ஸ்பயர்ட் பை கருணாநிதி, கள்ளக்குடி போராட்டம். அது மாதிரி சிவகாசியில் ரயில் மறியல். சிவகாசிக்கு ட்ரெயினே 2 ட்ரெயின் தான் வருதான். அது சாயங்காலம் 5 மணிக்கு மேலே 9 மணிக்கு ட்ரெயினே வராதுன்றான். அப்படிதாப்பா, அந்த ட்ரெயினே வராத 4 மணி நேரத்தில் போய் ரயில் மறியல்னு போய் உட்காந்துருக்கிறார். ஏன் இங்கே கோயிலன் எக்ஸ்பிரஸ் நிற்கணும்னா, அப்புறம் அங்கேருந்து ஏட்டையா அவங்கெல்லாம் காதுக்குள்ளே போய் புத்தி சொல்லி, அட உங்களுக்கு என்னையா டெல்லியில் பேச வேண்டியெல்லாம் இங்கே உட்காந்து பேசிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏட்டையா அறிவுரை சொன்னதுனால ஏட்டையா பேச்சை கேட்டு வெளியில் ட்ராக்கை விட்டு எழுந்திரிச்சு. அது ட்ராக் அசிங்கமாக இருக்கும். ஏன் போகிறேன் வரவெல்லாம் உச்சா இருந்திருப்போம், அதில் போய் உட்காந்துட்டு அசிங்கப்படுத்து எந்திரியா அப்படின்னு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிருக்காரு எம்பி. ஒரு நாள் இரவு ஒரு 7-8 மணி இருக்கும், நிதியமைச்சர் அலுவலகத்திலேருந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது. சிவகாசி 11 மணிக்கு
11 மணிக்கு நிதி அமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து ஃபோன் வருது. அந்த ஆஃபீஸ் செக்ரட்டரி பேசுகிறாரு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ. எஸ் மேடம் ஒன்று லைனில் வராங்க. இந்த தீப்பெட்டிக்கு தடை பண்ணுவோமா 20 ரூபா வரி கூட்டுவோமா, 2ல் 1. அவங்ககிட்ட கேட்டுட்டு உடனே வாங்க, 5 நிமிஷம். நாங்கள் இப்போ எல்லோரும் உட்காந்துருக்கோம், ஆஃபீஸர்ஸ் எல்லாம் டெசிஷன் எடுக்கணும். உடனே வாங்க, 10 நிமிஷத்தில் வாங்க. நிதி அமைச்சர் முடிச்சிருக்கிறாங்க ராத்திரி 11 மணிக்கு. ஆஃபீஸே முடிச்சிருக்கு, டெசிஷன் எடுக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. நான் 11 மணிக்கு ஃபோன் பண்ணால் சாத்தூர்லேயும் கோயில்பேட்லேயும் ஒரு முதலாளியும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு போச்சு இல்லை, ஒன்றும் சோகத்தில் தூங்கிட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் மட்டும் எழுப்பி போட்டுச்சு, எல்லாரும் எழுப்ப சொல்லி. அதுக்குள்ளே அவங்க 2 தடவை லைனில் வந்துட்டாங்க. என்னாச்சு 10 நிமிஷத்தில் வர சொன்னேன், 20 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சுன்றாங்க. சொல்லிக்கிளி எல்லாம் பேசி தான் அந்த 20 ரூபா வர வரியை கூட்டுற முடிவு பண்ணோம். அப்போ நான் மேடம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு கோரிக்கை ஒன்று இருக்குது, இன்னொரு எக்ஸ்ட்ரா. அதான் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு தானே வருவீங்க, சொல்லுங்கள் என்ன விஷயம். இந்த கோயிலன் எக்ஸ்பிரஸ் மேடம் அது சிவகாசியில் நிற்க மாட்டேங்குது. அந்த ட்ரெயின் நம்பர் இதுதான், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். அது நிற்கணும்னு ஒரு சின்ன ஆர்டர் பண்ணி நல்லா. அப்படியா சிவகாசியில் நிற்கலையா? பெரிய ஊராட்சி சிவகாசி, அங்கே எப்படி நிற்காம விட்டாங்க? கொரோனா நேரத்தில் ஏதோ ஆஃபீஸர் நிறுத்திட்டார் மேடம். அப்புறம் எங்கள் எம்பி ரயில் மாதிரி எல்லாம் கூட பண்ணி பார்த்தாரு. என்ன உங்கள்கிட்ட அங்கே பார்லிமெண்ட் கேண்டீனில் கூட போண்டா சாப்பிட்டு கூட ஏதோ பேசிகிட்டு இருந்தாராம், நிற்கலன்றாரு. அப்படியா? நான் ரயில்வே மினிஸ்டர்கிட்ட பேசுகிறேன். நான் சரி பேசுவாங்கன்னு நடத்துவாங்கன்னு நினச்சேன். 3வது நிமிஷம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, திரும்ப எனக்கு ஃபோன் டெல்லியிலேருந்து. ரயில்வே மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன், கோயிலன் எக்ஸ்பிரஸ் நிற்கும், நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ராத்திரி 11:30 மணிப்பா, ராத்திரி 11:30 மணிக்கு 3 நிமிஷத்துக்குள்ள நீ 3 வருஷம் போராடின, 3 நிமிஷத்தில் நிறுத்தி காட்டிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அங்கேருந்து நான் நைட்டே சுரேஷ்குமாரை கூப்பிட்டேன், வண்டியை நிறுத்தியாச்சுரா, ஒலிம்பிக் செல்வத்தை கூப்பிட்டு சொன்னேங்க அவருக்கப்பா. நான் 12 மணிக்கு கூப்பிட்டு சொல்கிறேன், நாளைக்கே காலையில் போஸ்டர் போட்டுருவோம்னே, காலைல 7 மணிக்கே ஒட்டிடுவோம்னே, அம்மையாருக்கு நன்றி, ரயில்வே மினிஸ்டருக்கு நன்றின்னு போட்டு ஒட்டிடுவோம்னேட்டு. இவங்க எல்லாம் ராத்திரியாக போஸ்ட் அடித்து காலைல நன்றி தெரிவிக்கிறதுக்கு 7 மணிக்கு போய் ஒட்ட போனால் 6 மணிக்கே டிஎம்கேக்காரன் ஒட்டிட்டான், ரயிலை நிறுத்திய ஸ்டாலினுக்கு நன்றின்னு. யார்கிட்டையும் சொன்னீங்களாடா இங்கே இது சொல்? நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லலைண்ணே, நீங்கள் சொன்னீங்க, அப்படியே பிரிண்டரில் கொடுத்தோம், காலைல ஒட்ட போனால் அவன் ஒட்டியிருக்கானேண்ணே. பேக்கரி அக்காவை கொடுத்தா பேக்கரி வாங்கினாமல நம்மளை ராத்திரியில் சொல்லிட்டு காலையில் சொல்லாம ஊரே சொல்லும் பாருங்க. வடிவேலு கதை மாதிரி நான் நம்ம பசங்க 2 பேருக்கு ரகசியமாக சொல்லி உடனே விட்டுறான், நாளைக்கு ஆர்டர் வந்துடும் நன்றி தெரிவிடானா. இவன் ஒட்டி இவ்வளோ வேகமாக பிஜேபிக்காரன் வேலை செஞ்சு நானும் பார்த்ததில்லை. இவன் பம்பரமாக வேலை செய்கிறான், நான் சந்தோஷமாக இருந்தால். அவன் பயப்புள்ள 6 மணிக்கே போய் அவன் ஒட்டியிருக்கான், ஸ்டாலினுக்கு நன்றியா. இப்போ துறை வைக்க ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இப்போ சிகார் லைட் தடைக்கு அப்புறம் என்ன போட்டிருக்காரு தெரியுமா? மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து, எப்படி சீனாவின் சிகார் லைட்டுகளை தடை செய்த ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. இதுக்கு எதுக்கு நீ வெள்ளையும் சொல்லியும் அலையணும்? இதுக்கு எதுக்கு எம்பின்னு சொல்லிட்டு வெள்ளையும் சொல்லியும் அலையணும்? ஸ்டாலின் என்னைக்கு கோரிக்கை வச்சாரு? இவர் ஸ்டாலின் நன்றி சொல்றாரு. அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு ஸ்டாலின் ட்வீட் போடுறாரு, சிகார் லைட்டுகளை தடை செய்த ஐயா பிரதமர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் போடுறாரு. அட்லீஸ்ட் ஸ்டாலினுக்காவது ஒரு பெரிய மனுஷனா நடந்துக்கிட்டார் இந்த விஷயம். துறை வைக்கோ ஜால்ரா அடிச்சா இப்படியா ஜால்ரா அடிக்கிறது? இவ்வளவு சொம்பா? ஒரு எம்பி சீட்டுக்காக இவ்வளவு சொம்பு அடிப்பீங்களா? அப்புறமா அவனுக்கு சேர்ந்து அடிக்கிறீங்க டங்கு ஜங்கு ஜங்குன்னு. இந்த மாவட்டத்தினுடைய எந்த பிரச்சனையும் தெரியாது துறை வைக்கோ. முதலமைச்சருக்கு நன்றின்னு போடுற தமிழ்நாடு அரசாங்கம் என்னைக்காவது கோரிக்கை வச்சதா? சீனா சிகார் லைட் தடை செய்யணும், எங்க தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காங்களா? என்னைக்காவது உங்க எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்களா? சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட போய் இதை போய் கோரிக்கையை வச்சு நிறைவேற்றி கொடுங்கன்னு வலியுறுத்தி இருக்கிறாங்களா? எதுவும் செய்யாத திமுக எங்கே மக்கள் பிஜேபி பக்கம் திரும்பிடுவானோ அந்த அச்சத்தில் ஐயா தான் செஞ்சார், ஸ்டாலின் ஐயா தான் செஞ்சார், முதலமைச்சர் தான் செஞ்சார். போஸ்டர் போடு, பிஜேபிக்காரன் புள்ள பத்துருவான், நம்ம போய் இனிஷியல் போடணும்ன்ற தெளிவாக இருக்காங்க. அங்கிருந்து எல்லாம் வரும், நம்ம போய் ஸ்டிக்கர் ஒட்டிடணும், தெளிவாக இருக்காங்க. இதுதான் இப்படியாகத்தானே இந்த கதை நடந்தது. சிவகாசி கதை, சிகார் லைட்டு கதை, தீப்பெட்டி கதை. நான் சொல்ல வர்ற கருத்து, சிவகாசி மக்கள், பட்டாசு மக்கள், தீப்பெட்டி மக்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறார்கள் என்பதெல்லாம் கேள்வியே இல்லை.
பாரதிய ஜனதா கட்சி இந்த பட்டாசு தொழிலை ஆதரிக்கிறது, பட்டாசு தொழிலை பாதுகாக்கப் போகிறது. இது மக்களே உருவாக்கிய தொழில் சாம்ராஜ்யம். எந்த அரசாங்கத்தின் உதவி இல்லாமல், எந்த வங்கியினுடைய கடன் இல்லாமல், எந்த வங்கியும் தீப்பெட்டிக்கும் பட்டாசுக்கு கடன் கொடுக்காது. முத்ரா லோன் எல்லாம் பட்டாசுக்கு வாங்க முடியாது. மக்கள் தங்கள் சொந்த முயற்சியில், சொந்த உழைப்பில், சொந்த தொழில்நுட்பத்தில் தங்களுக்குள் கூட்டுறவாக சேர்ந்து வாழும் வாழ்க்கை முறையின் மூலமாக உருவாக்கிய தொழில் சாம்ராஜ்யம் இந்த பட்டாசும் தீப்பெட்டியும். லட்சக்கணக்கான பேர் வேலை செய்யறான். குறிப்பா பெண்கள், கிராம பெண்கள், அதிகம் படிக்காதவர்கள், பட்டியல் சமுதாய மக்கள், ஓபிசி மக்கள். அவருடைய வாழ்வாதாரத்திற்கான தொழில் என்கிற ஒரே காரணத்தினால்தான் பிஜேபியில் அக்கறை காட்டு வரும், ஓட்டுக்கு இல்லை. இதை தொடர்ந்து செய்ய போகிற கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி தான். எனக்கெல்லாம் மகிழ்ச்சி. இந்த பிரச்சனையை இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் பட்டாசையும் தீப்பெட்டியும் பற்றி தமிழகம் எங்கும் பேசி வருகிறார் என்பதற்காக நான் அவரை இந்த மேடையிலேயே பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். அவர் தொழில் பற்றியெல்லாம் பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எடுத்து செய்கிற தர்மம் காக்கிற அந்த பணியே பெரிய பணி. ஆனால் பொருளாதாரத்தை காப்பாற்றுவதும் தர்மத்தை காக்கும் பணியில் மிகப்பெரிய பங்களிக்கிற பணி என்பதனால் இன்னைக்கு நாட்டில் மதத்தையும் ஆன்மீகத்தையும் இந்துத்துவத்தையும் காப்பாற்ற நினைக்கிற அத்துணை சக்திகளும் பொருளாதாரத்தையும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்பில் நாம் இருக்கோம்.